கருவறை பத்தி பேசணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இங்க யாருமே அந்த இடத்த பார்க்காம வரல. எல்லாத்துக்கும் காமனான விஷயம் அந்த கருவறை. ஆனா அதுல கத்துக்கிட்டது தான் வாழ்க்கையில எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாம எங்கிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரியான கருவறையில என்ன மர்மம் நடக்குது, என்ன அதிசயங்கள் நடக்குது, அங்க கொஞ்சம் டியூன் அப் ஆயிட்டு சரியா டியூன் பண்ணி அந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டோம்னா நாளைக்கு எந்த இடத்துலயுமே அந்த குழந்தை பொழைச்சுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் தெரியாம விளையாண்டுட்டு இருக்கோம். சோ அப்படி ஒரு ஃபவுண்டேஷன், அதுக்கு எங்க ஆரம்பிக்கணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி பண்றதுனால எந்த மாதிரி குழந்தைங்க வராங்க அப்படிங்கறத உங்களுக்கு சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமா சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல கரு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தாய், அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் எவ்வளவு சந்தோஷமா ரொம்ப அமைதியா ஒரு தியான நிலையில அந்த குழந்தை உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பேரு பெற்ற குழந்தையா அந்த குழந்தை அவ்வளோ ஒரு ஹாப்பியான குழந்தையா வருவாங்க. இன்னைக்கெல்லாம் அது நடக்குதா? நான் வந்து ஒரு IVF சென்டர்ல கவுன்சிலரா இருக்கேன். தினம் ஒரு 10 பேர் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். 8 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாம வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே அந்த படபடப்பு, அந்த டென்ஷன், அவங்கள பார்க்கும்போது இவங்க கன்சீவ் ஆகி அதுல ஒரு குழந்தை வந்து என்ன நடக்க போமோ அப்படிங்கிற எங்களுக்கு பயம்தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல ரொம்ப இயல்பா ரொம்ப நிதானமா ரொம்ப சந்தோஷமா நடந்த ஒரு குழந்தை பேரு கன்சீவ் ஆகிறதுங்கிறது இன்னைக்கு எவ்வளவு காம்ப்ளிகேட் ஆயிருக்கு. ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு மக்கள் நடையா நடக்கிறாங்க, எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்றாங்க. இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். நம்ம உடம்புலயே ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன், வெளியில கண்ணு இருக்கிற மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அந்த ஆர்கன் கொஞ்சம் செதையும் போது கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த குழந்தை கன்சீவ் ஆக முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஹாப்பியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும். எதுக்கெல்லாம் அதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கன்சீவ் ஆகும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த சின்ன செல்லு தான், ஆனா ஒரு செல் இன்னொரு செல்லோட சேரும்போது அந்த தாயும் அந்த தந்தையும் என்ன மனநிலையில இருக்காங்களோ அது பெருசா பிரதிபலிக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரி, இதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் கருக்கு வரும்போது, அதாவது குழந்தை உருவானதுக்கு அப்புறம் 7வது 8வது 9வது மாசத்துல ரொம்ப 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 முக்கியமான விஷயம், 6 மாசம் வரைக்கும் எப்படி வேணா இருந்துக்கோங்க. 7வது 8வது 9வது மாசத்துல ஒரு தாய் எந்த மனநிலையில இருக்காளோ அதே மாதிரிதான் நம்ம பின்னாடி எல்லாம் வேலை செய்யறோம் அப்படிங்கறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர்ல யாரெல்லாம் வீட்டுல முதல்ல பிறந்த குழந்தைங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இருக்கலாம். 2வதா இருக்கீங்கன்னா முதல்ல இருக்கிறவங்கள ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்துக்கோங்க. 2வது இருக்கிறவங்களை காட்டிலும் முதல்ல பிறந்த குழந்தைங்க, முதல்ல வீட்டுல தலைச்சாம்பலன்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல் பிறந்தது கொஞ்சம் சப்மிசிவா, அமைதியா, கொஞ்சம் அடக்கமா, அடுத்தவங்கிட்ட என்ன பேசணும் கொஞ்சம் பதட்டத்தோட நிதானமா 2வது விட முதல்ல எல்லா வீட்லயும் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? பெரும்பாலான எக்ஸப்ஷனல்ஸ் ஆர் எவ்ரிவேர், எல்லா பக்கமும் விதிவிலக்கு இருக்கும். ஆனா பெரும்பாலும் முதல் குழந்தைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறவங்களா, அந்த மாதிரி நிதானம். 2வது 3வது எல்லாம் வீட்டுல எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, ரொம்ப போல்டா, அதட்டி பேசுறதா, இதெல்லாம் இருப்பாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த முதல் குழந்தை நம்மளோட சொசைட்டில கல்யாணம் ஆயிட்டு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது எதை பார்த்தாலும் ஒரு தயக்கம் இருக்கும். எதை பார்த்தாலும் என்ன நினைப்பாங்க, மாமியார் என்ன நினைப்பாங்க, மாமனார் என்ன நினைப்பாங்க, ஹஸ்பண்டுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காது. இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப்பும் போனும் கிடையாது. அந்த மாதிரி சொசைட்டில கல்யாணம் ஆகி போயிட்டு அந்த புகுந்த வீட்டுல பழகிறதுக்கே ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிடும். ஆனா அதுக்குள்ள கன்சீவ் ஆகி அந்த நாள் போய்கிட்டு இருக்கும். சோ முதல்ல பிறந்த குழந்தை எல்லாமே இதே மனநிலையோட, அம்மா கிட்ட என்ன அந்த கான்பிடன்ஸ் லெவல் இருந்துச்சோ, என்ன பயம் இருந்துச்சோ, என்ன இன்செக்யூர்டா அந்த இருந்துச்சோ, அது எல்லாம் அந்த குழந்தைகிட்ட பிரதிபலிக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா முதல்ல 2வது இருக்குதுன்னா இது எல்லா வீட்லயுமே முதல் குழந்தைங்க. 2வது வரும்போதெல்லாம் வீட்டுல மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் வந்துரும், நிறைய கோபதாபங்கள், அதெல்லாம் 2வது குழந்தைகிட்ட பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இப்படி இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிரெக்னன்சில கர்ப்ப காலத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிவகைகள் இருக்கோ அத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நான் கேட்பேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா, சாயந்தரம் உங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிளாட்டினம் ரிங் வாங்கி கொடுக்குறேன், பிளாட்டினம் செயின் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா எத்தனை சந்தோஷமா இருப்பீங்களோ, அந்த மாதிரி பிரெக்னன்சி ஃபுல்லா போச்சுன்னா நாளைக்கு அந்த குழந்தை எந்த இடத்துலயுமே மேம் சொன்ன மாதிரி
அந்த உறவு சிக்கல்கள், மன உளைச்சல், ஏன் இமோஷனலா டிஸ்டர்ப் ஆறாங்க, எல்லாமே அங்க வர்ற மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எப்படின்னு கேட்கலாம். ஒரு குழந்தை வயித்துல இருக்கும்போது ஒரு அம்மாக்கு ஏதோ ஒரு தொந்தரவு, ஹஸ்பண்ட் தொந்தரவு பண்ணிட்டாரு, மாமியார் தொந்தரவு பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? வேகமா ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிக்கும். பிளட் சர்க்குலேஷன் வேக வேகமா, ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும், கண்ணெல்லாம் செவக்கும், சிலர் போட்டு அடிப்பாங்க, உடைப்பாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னா தான் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், ரத்த ஓட்டம் வேகமா போகும், முதுகுல இருக்கிற தண்டுவடம்லாம் விரிவாகும். இது பழகிட்டே இருக்குன்னா அந்த அம்மாக்கு எப்படி 4 நாளுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அப்செட் ஆகுறாங்க, அழுகுறாங்க, கோவப்படுறாங்க. சிலர் கோவத்தை அடிச்சு உடைச்சு காமிப்பாங்க, சிலர் அழுது காமிப்பாங்க, சிலர் அழுத்தமா இருந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பிரெக்னன்சில மாறி மாறி அந்த குழந்தைக்கு கிடைச்சிட்டே இருந்தா நாளைக்கு வெளியில வந்து அந்த குழந்தை அதே மாதிரி எதுக்கெடுத்தாலும் கத்துற குழந்தையா, எதுக்கெடுத்தாலும் அப்செட் ஆகிற குழந்தையா, பார்த்ததுக்கெல்லாம் துவண்டு போற குழந்தையா வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா சயின்ஸ் சொல்லுது. இது எப்படி கேக்குறீங்க, இது எப்படி நம்புறீங்க? இதெல்லாம் நான் புதுசே இல்ல. நம்ம காலத்துல எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க, மாசமா இருக்கும்போது சந்தோஷமா வச்சுக்கோங்க, பிடிச்ச இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதே வேலையத்தான் நாங்க செய்யறோம். ஆனா கொஞ்சம் மோட்டிவேஷனோட தினப்படி அதை செய்யறாங்களான்னு பார்த்து சில சயின்டிபிக் அப்ரோச்சோட அதை பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட், அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் கொடுப்போம். ஒரே உதாரணம் சொல்றேன். அதே ஹஸ்பண்ட், அதே வீடு, அதே சமையல் கட்டு, அதே சாம்பார், அதே பாத்திரம், லைஃப் கண்டிப்பா போர் அடிக்கும். நீங்க திரும்ப திரும்ப இதே இடத்துக்குள்ள இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்காக இதையெல்லாம் மாத்த முடியாதேன்னு எல்லாரும் கேக்குறீங்க. மாத்த வேண்டாம், சின்ன சின்னதா புதுசு புதுசா சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கோங்க, சேர்த்திக்கோங்க லைஃப்ல. இன்னைக்கு நான் இதை புதுசா பண்றேன் அப்படின்னு எதையாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். என்னவா என்ன இருக்கலாம்? ஹஸ்பண்டுக்கு ஒரு புதுசா சமைச்சு கொடுக்கலாம், இல்ல உங்க ஹேர் ஸ்டைல மாத்தி தலையை மாத்தி சீவி பாருங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது பொருளை மாத்தி பாருங்க, ஒரு செடி வளர்த்தி பாருங்க, இன்னைக்கு ஏதாவது புது கோலம் போடணும்னு நினைச்சுக்கோங்க. இப்படி சின்ன சின்ன விஷயம், பெருசா பண்ண வேண்டாம், சின்னதா ஏதாவது ஒரு புது விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு நாங்க சில டெக்னிக் கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் பிரெக்னன்சில அத்தனை விஷயம் நடக்குது. ஒரு 6 மாச குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப வயிற்றுல இருக்கும்போது ஒரு ஆரஞ்சு சைஸ்ல தான் அந்த குழந்தை இருக்கும். இந்த குழந்தைக்கு அம்மா எல்லாத்தையும் கொடுத்துடலாம். 6 மாச குழந்தை ஒரு ஆரஞ்சு சைஸ்ல வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப கம்மியான ஊட்டச்சத்து தேவை, அது கொடுத்துருவாங்க. 7வது மாசம் அப்படியே டபுள், அதாவது ஒரு சின்ன மஸ்க் மெலன் சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. 8வது மாசம் இன்னும் கொஞ்சம் டபுள், 9வது மாசம் ஒரு வாட்டர் மெலன் தர்பூசணி பழ சைஸ்ல அந்த குழந்தை ஆகுது. 6 மாசம் வரைக்கும் அந்த அம்மானால எல்லாத்தையும் கொடுக்க முடியும், எல்லா உறுப்புகளும் ஓரளவுக்கு வளர்ந்துருது. 7வது 8வது 9வது மாசத்துல டபுள் ஆகும்போது வளர்ற மிக முக்கியமான உறுப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு லங்ஸ், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விஷன், 3வது பிரெயினோட தாக்கம். இந்த 3ம் நல்லா வந்துச்சு அப்படின்னாலே அந்த குழந்தை லாங் லாஸ்டிங்கா நல்லா இருப்பாங்க. 7வது 8வது 9வது மாசத்துல இது தவிர என்னென்னலாம் நடக்குது அந்த குழந்தைக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். வெளியில இருக்கிறது ஒண்ணுதான், உள்ள இருக்கிறது ஒண்ணுதான். இதெல்லாம் கேட்கும்போது எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர்த்து நான் பயங்கரமா கன்வின்ஸ் பண்ண, அந்த குழந்தைக்கு காது கேக்குங்க, அந்த குழந்தைக்கு ஸ்மெல் புரியும், அந்த குழந்தைக்கு டச் பண்ணா புரியும். 6வது மாச குழந்தைய வயிற்றுல அம்மா தடவுனா அந்த குழந்தைக்கு அத்தனை சந்தோஷமா இருக்கும், யாரோ அப்படி இதமா வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும். திரும்பி பேச ஆரம்பிப்பாங்க. கருவறையில் இருக்கும்போது கம்யூனிகேஷன் வந்துருது. தி பெஸ்ட் கம்யூனிகேஷன் டச்னு சொல்லுவோம். தொட்டு பார்க்கும்போது அந்த குழந்தை திரும்பி பேசுறாங்களாம். பேசுறது காதுல கேட்காது, ஆனா பேச எத்தனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு. அந்த குழந்தை கண்ணை முடிச்சு 7வது மாசத்துல அப்படியே பார்க்கும், அம்மா எங்க வெளிச்சத்துல போறா, அம்மா ஏதோ லைட் போட்டிருக்காங்க, அதெல்லாம் 7வது மாசத்துல வந்துரும். 5வது மாசத்துலயே சப்பி சப்பி உள்ள டேஸ்ட் பார்ப்பாங்க. ஆப்பிள் சாப்பிட்டீங்க இல்ல ஒரு கிருணி பழம் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ரத்தம் வழியா கலந்து உள்ள போயிரும், அம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ள. அந்த தண்ணி வழியா சப்பி பார்த்து அம்மா என்னமோ புதுசா சாப்பிட்டுருக்கா அப்படிங்கறத வயிற்றுக்குள்ள இருக்கும்போது 5வது மாசம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்மெல் வந்துரும், அம்மா என்ன புது ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைனால அது முகந்து பார்க்க முடியும். சோ வெளியில இருக்கிறத விட உள்ள இருக்கும்போது எத்தனையோ விஷயத்த குழந்தைகள் கத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம என்னைக்கு நம்புறோமோ, அந்த கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ, வெளியில வந்து பாதி வேலை கம்மி. இன்னும் எங்களோட உளவியல் சார்ந்து நாங்க என்ன சொல்றோம்னா, 3 வயசு வரைக்கும் தான் ஒரு குழந்தை மிகப்பெரிய மாற்றத்தை பாக்குறாங்க. நம்மளாம் நினைக்கிறோம் 3 வயசுக்கு மேல ஸ்கூல்ல போட்டு படிக்கிறாங்க போல, கத்துக்கிறாங்க போல அப்படின்னு நினைக்கிறோம். 3 வயசுக்குள்ள கற்றலோட இது நிறைய முடிஞ்சது. உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். எங்களுக்குமே படிச்சப்பெல்லாம் 3 வயசுக்குள்ள என்னதான் அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா 3 வயசுக்குள்ள எக்கச்சக்கமான விஷயத்த அந்த குழந்தைங்க கத்துக்கிறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற, ஒரு 4-5 மாச குழந்தை யாராவது பாத்துருக்கீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு பொருளை கொடுத்தோன்னே 4-5 மாச குழந்தை என்ன பண்ணுவாங்க யாராவது சொல்ல முடியுமா?
வாயில வைப்பாங்க. ஒரு பொருளை எடுத்தோடனே வாயில வைப்பாங்க. நம்ம நினைப்போம் வாயில வைக்காத அப்படின்னு திட்டி புடுங்கி வைப்போம். ஆக்சுவலி அந்த குழந்தைக்கு பசி, உடம்பு பசி விட மென்டல் அப்படியே பசி, இங்க மூளைக்கு அதிகமான பசி இருக்கு. இதை எந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அம்மா அந்த குழந்தைய பத்தி கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்றேன்னா, அந்த குழந்தை ஒரு பொருளை எடுத்தோடனே கண்ணு பார்வை கொஞ்சம் கம்மி, நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி. மத்ததெல்லாம் நம்மளை விட 10 மடங்கு இருக்கும். கேட்கறது, பாக்குறது, கேட்கறது, ஸ்மெல் பண்றது, டச் பண்றது, டேஸ்ட் பண்றதெல்லாம். ஆனா பார்வை மட்டும் கொஞ்சம் கம்மி. பிறக்கும் போது 10 இன்ச்சுக்குள்ள இருக்கிற கருப்பு வெள்ளை கலர் மட்டும்தான் தெரியும். நீங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா போய் நின்னீங்கனாலும் உங்களை சீண்டவே மாட்டாங்க. ஒரு கருப்பு வெள்ளையில இருக்கிற ஏதாவது ஒரு பேப்பரை கொடுத்தீங்கன்னா அது உத்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை பாக்குறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, பிரெயின்குள்ள நான் சொன்னேன் இல்லையா கனெக்ஷன், அது திக் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்போ அந்த குழந்தைக்கு, ஒரு குழந்தை எதுக்கு வாயில வைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை கொடுத்தனே பிடிச்சு பார்ப்பாங்க. டச் இஸ் த க்ளோசஸ்ட் கம்யூனிகேஷன். தடவி தடவி பார்த்தே எக்கச்சக்கமான விஷயத்தை அந்த குழந்தை கண்டுபிடிக்குதுங்கிறாங்க. தடவி பார்க்கும், அது நமக்கு தெரியாது, அதை எடுத்து மெதுவா மோந்து பார்க்கும், அப்புறம் அப்படியே வாயில வச்சு நக்கி பார்க்கும், அப்புறம் அடிச்சு என்ன சவுண்ட் வருதுன்னு பார்க்கும். காலம் பூரா மனுஷன் படிக்கிறதெல்லாம் இந்த 5 விஷயத்துலதான். பாக்குறது, கேட்கறது, ஸ்மெல் பண்ணி பாக்குறது, டேஸ்ட் பண்றது, டச் பண்றது. இந்த 5ம் வெறித்தனமா அந்த குழந்தைக்கு உள்ள இருந்தே வருது அப்படிங்கறத சொல்றாங்க. எந்த குழந்தைக்கு இந்த 5க்கும் தீனி கிடைக்குதோ அந்த குழந்தை சந்தோஷமா சாப்பிடும், சந்தோஷமா தூங்கிக்கும். ஆனா நமக்கு அது தெரியாம எப்படியாவது சாப்பிட வைக்கணும், எப்படியாவது தூங்க வைக்கணும், எப்படியாவது சாப்பிட வைக்கணும், தூங்க வைக்கணும், குளிக்க வைக்கணும். இந்த 3 தவிர எந்த அம்மாமே எதையுமே, நான் உட்பட இப்படித்தான் போராடி இருக்கிறோம். இப்பதான் தெரியுது அந்த குழந்தை ரொம்ப எளிமையான வழி என்னன்னா, இந்த விஷயங்களை காமிக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் தெளிவா ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு இடத்துல வளருது. இப்போ ஒரு பிரெக்னன்சி மதர் எப்பவுமே லேபரை பத்தி பயமா இருக்குன்னு சொல்றாங்க. முதல் பிரசவமா இருந்தா கண்டிப்பா பயமா இருக்கும், டெலிவரி எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த அம்மா தினம் அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இது லேபர் பெயினா இருக்குமோ, இது வலியா இருக்குமோ, இதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமோ அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? பிரெயின்ல ஒன்னொன்னுக்கு ஒரு ஏரியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பியர், பயத்துக்கான ஏரியாவை தினம் குச்சியை வச்சு குத்துற மாதிரி தினம் தூண்டி விடுறாங்க. நாளைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு லேபரை பத்தி பயம் இல்ல, எதை பார்த்தாலும், கமல்ஹாசன் அந்த படத்துல சொன்ன மாதிரி எதை பார்த்தாலும் பயப்படுற ஒரு குழந்தையா மாறிடுவாங்க. இல்ல மாமியார் மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அம்மா மேலயோ மாமியார் மேலயோ தினப்படி யோ எதுக்கு தான் இப்படி நம்மள பேசுறாங்க, ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, தினப்படி அவங்களை வெறுக்கிற ஒருத்தரா இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த வெறுப்புக்கான ஏரியா பிரெயின்ல அங்க வளர்ந்துகிட்டு இருக்கும். அந்த ஏரியாவை தினம் தூண்டி விடுற மாதிரி நாளைக்கு வெளியில வந்துட்டு அந்த குழந்தை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இது வேண்டாமே, இது ஏன் எனக்கு கொடுக்குறீங்க, இது பிடிக்கல, இது நோன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய குழந்தையா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இமோஷனல் டெவலப்மெண்ட்னு சொல்றது மிகப்பெரிய விஷயம். அது வயிற்றுக்குள்ளேயே வந்துருது. ஒரு குழந்தை நாளைக்கு நல்லா பேசுற ஒரு குழந்தையா, எல்லாத்துட்டையும் பழகுற ஒரு குழந்தையா, நிதானமா இருக்கிற குழந்தையா, தைரியமான குழந்தையா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது கருவறையிலிருந்தே வெளியில வருது அப்படிங்கறத எக்கச்சக்கமான மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கான யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க. நிறைய பயிற்சிகள் 3 வயசுக்குள்ள எப்படி வேணா டியூன் பண்ணலாம். ஒரு பச்சை மண்ணு அதை உங்க கையில கொடுத்து எந்த மாதிரி உருவமா வர வைக்க முடியுமோ வர வைக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிரெக்னன்சி அப்படி சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்கு நிறைய வழிவகைகள் சொல்றோம். இதுல சில குறிப்பிட்ட என்னென்னலாம் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரிசி வைக்கிறதுக்கு டெக்னிக் சொல்ற மாதிரி பிரெக்னன்சில சந்தோஷமா இருக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் தடவி கொடுங்க. தினம் பண்ணுங்க. ஒரு விஷயத்த தினம் எதை பண்றோமோ அதுக்கெல்லாம் சக்சஸ் உண்டு லைஃப்ல. சோ இப்படி தினம் என்ன பண்ணலாம்? மசாஜ் பண்ணுங்க, குழந்தைய தடவி கொடுங்க. 9 மணி ஆனா கையை வச்சு இப்படி மசாஜ் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் 9 மணிக்கு அந்த குழந்தை தட்டி உள்ள இருந்து கேட்கும், எங்க மசாஜ் காணோம் அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம், விந்தையா இருக்கலாம். சத்தியமான உண்மை, எங்க கிட்ட வர பயிற்சிக்கு வர நிறைய பேர் பகிர்ந்துகிட்டது, ஐயோ மசாஜ் டைம் ஆச்சு இப்ப குழந்தை பண்ணலினா கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதானம், அந்த மெச்சூரிட்டி, அமைதி, அடுத்து என்ன அப்படின்னு பொறுமையா பாக்குற அந்த இன்ட்யூஷன் மட்டும், அந்த இமோஷனல் பேலன்ஸ் மட்டும் இருந்துருச்சுன்னா பிரெக்னன்சில அந்த குழந்தை அதே மாதிரி ஒரு தெளிவான குழந்தையா அடுத்து என்ன அப்படின்னு அமைதியா பாக்குற ஒரு மனநிலையோட வருவாங்க. ஐயோ நடந்துருச்சேன்னு அழுவ மாட்டாங்க, அடுத்து என்ன அப்படின்னு பொறுமையா பாக்குற குழந்தை. ஸோ வெரி சிம்பிள். ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னா பிரெக்னன்சியை ரொம்ப சந்தோஷமா கொண்டு போகலாம். இதுக்கான முயற்சி, நார்மல் டெலிவரி நடக்கணும். கோயம்புத்தூர்ல இப்ப நாங்க நிறைய கேள்விப்படுறோம், நிறைய டாக்டர்ஸ் போட்டி போட்டுட்டு நார்மல் டெலிவரி பண்றாங்க. மக்களும் நிறைய மாறி இருக்கிறாங்க. எல்லாரும் சுகப்பிரசவம் வரணும்னு சொல்லி போறாங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் அங்க சென்னையில இருக்கவங்களுக்குலாம் ஒரே போட்டியா இருக்கு. ஓ பரவாயில்லையே, கோயம்புத்தூர்ல நிறைய நார்மல் டெலிவரி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எளிமையான சுகப்பிரசவம் நடக்கணும், நிறைய நாள் தாய்ப்பால் கொடுக்கணும், நல்ல சத்தான, இது எங்க சுத்தி வந்தாலும் சாப்பாடு தான்.
இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் சாப்பாட்டுல பிரச்சனை. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி டாக்டருக்கும் சரி, கிருஷ்ணா ஸ்வீட்டுக்கும் சரி என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றி.